ஒரு பழைய கார் வாங்க போறோம்னா அதுக்கு பக்காவா மேக்கப் பண்ணி சூப்பரா அலங்கரிச்சு கொண்டு வந்து நிறுத்தி அந்த காரோட பிரைஸை விடவே அதிகமா வச்சுதான் நம்ம மண்டையில வித்து மிளகா அரைப்பாங்க. ஆனா ஒரு புது காரை பழைய கார்னு சொல்லி மார்க்கெட்ல சேல் பண்ண எப்படி இருக்கும்? அதுவும் பாத்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் கூட ஓடாத காரை இது யூஸ்டு கார் அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க சீனாவில். என்னடா இது வித்தியாசமா ஏதோ பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூஸை செக் பண்ணி பார்க்கும்போது தான் ஒரு விஷயம் தெரிஞ்சது. ஈவி இண்டஸ்ட்ரி ப்ரூம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சீனாவில் நிறைய கார் கம்பெனி பைக் கம்பெனி எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதிகமான ப்ரொடக்ஷன் வந்து பண்ணிட்டாங்க, ஓவர் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா சேல்ஸும் எதிர்பார்த்த அளவுக்கு சீனாவில் வந்து போகல. ஸோ இது ஃபாரின் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா அங்கேயே அந்த அளவுக்கு கார்கள் வந்து சேல் ஆகல, இதை இம்போர்ட் பண்ணி இங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாம சீனா முழுக்க ஈவியை டிபெண்ட் பண்ணி நிறைய விஷயங்களை வந்து செஞ்சு வச்சிருக்கனால கண்டிப்பா இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே சேல் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற நெசசரியில இருக்காங்க. அதனால அங்க இருக்கிற கவர்மெண்ட்ல வந்து சொல்லி என்ன பண்ணிருக்காங்கன்னா புது கார்களை வந்து யூஸ் பண்ண கார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரின் மார்க்கெட்டுக்கு, குறிப்பா ரஷ்யா, அதுக்கப்புறம் மத்திய கிழக்கு நாடுகள், அதுக்கப்புறம் மத்திய ஆசிய நாடுகள், இந்த மாதிரி நாடுகளுக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் அனுப்பி சேல் பண்றதுக்கான எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா ஈவி கார்கள், ஈவி பைக்குகள் வந்ததுக்கு அப்புறம் பேட்டரி சேஞ்ச் பண்றதுக்கான காஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால அதை தூக்கி போட்டுட்டு புது வண்டியே வாங்கிட்டு போயிடுறாங்க நிறைய பேர். இதனால இ வேஸ்ட் அப்படிங்கிறது சீனாவில் நிறைய வந்து குவிஞ்சு கிடக்குது. ஸோ இது எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் சில விஷயங்களை வந்து சீனா பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அதையவே பட்டி பார்த்து டிங்கரிங் பண்ணி மார்க்கெட்ல யூஸ்டு வண்டிகள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சேல் பண்றதுல சில கார்கள் நமக்கு புது கார்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் சிலது பாத்தீங்கன்னா பழசுதான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஸோ சீனாவிலிருந்து ஒரு பொருள் வாங்க போறீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு வாங்க, அதான் நல்லது.